Hello மக்களே, ladies and gentlemen, boys and girls, welcome back to the football odyssey தமிழ். Nottingham Forest vs Manchester United. இது வந்து நமக்கு ஒரு அவே கேம் பிகாஸ் நம்ம ஒரு ஹோம் கேமுக்குள்ள போகல. 3 பேக் டு வின்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த கேமுக்குள்ள போறோம். மேட்ச்க்குள்ள போகும்போதே ஒரு வின்னிங் மென்டாலிட்டி கூட இந்த மேட்ச்க்குள்ள வந்து நம்ம போனோம். பட் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு டிரா. இந்த டிராவே வந்து ஒரு லாஸ் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 4 to 5 மேட்சஸ் வந்து அப்படிதான் நமக்கு இருந்திருக்கு. குட் பெர்ஃபார்மன்சஸ், குட் பிளே ஸ்டைல்ஸ், பட் டாக்டிக்ஸ் என்னதான் அவ்வளோ ஒர்க் ஆனாலுமே ரிசல்ட் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 6 to 7 கேம்ஸ் நான் சொல்கிறேன். பட் அதுக்கப்புறம் 3 பேக் டு பேக் விங்ஸ் சண்டர்லாண்ட் கூட, பிரைட்டன் கூட, லிவர்பூல் கூடன்னு 4th கன்சிக்யூட்டிவ் வின் வந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு லாஸ் வரல, ஒரு ட்ரா வந்திருக்கு. பட் இந்த ட்ராவே ஒரு லாஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. பட் இது அந்தளவுக்கு ஒரு ஆப்டிமிஸ்டிக்காலாம் பேச முடியாது. பிகாஸ் இந்த ட்ராவே வந்து ஒரு பெரிய ரிசல்ட் தான். பிகாஸ் அமோரிம் வந்து போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னோம் அப்படின்னா, இதுவே நாங்கள் லாஸ்ட் இயரில் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நம்ம இந்த பிளே ஸ்டைலை வச்சு ப்ளே பண்ணியிருந்தா, நாங்கள் வந்து அதாவது இந்த புது பிளேயர்ஸ்லாம் இல்லாமல் நாங்கள் லாஸ்ட் இயரில் ப்ளே பண்ணியிருந்தா, நாங்கள் வந்து நிறைய கோல் டிஃபரன்ஸில் நாங்கள் வந்து லாஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த மேட்ச் இந்த சீசனில் நாங்கள் வந்து இதை ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் குட் பெர்ஃபார்மன்ஸ், டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸாக நாங்கள் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். நான் கூட அவனை வந்து அக்ரி பண்ணிப்பேன் இந்த பாயிண்ட்டில். பிகாஸ் லாஸ்ட் சீசன் வந்து லாஸ்ட் 3 மேட்சஸ் தான் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து நம்மளை வந்து பீட் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் சீசனில் 2 மேட்சஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி சீசனில் வந்து 1 மேட்சஸ். ஸோ கன்சிக்யூட்டிவாக லாஸ்ட் 3 மேட்சஸில் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நம்மளை பீட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். வின் பண்ண வேண்டிய மேட்ச், பட் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ஆச்சு, அனாலிசிஸ்லாம் எப்படி ஆச்சு, டாக்டிக்ஸ் எப்படி போடணும், அதெல்லாம் இந்த மேட்ச்சில் நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1K தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். அண்ட் டெய்லி ஃபுட்பால் நியூஸ் அப்டேட்ஸ், டாக்டிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் திஸ் வீடியோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டாக்டிக்ஸ் சேமாக தான் இருந்துச்சு. நம்ம பிரைட்டன் கூட எப்படி போனோமோ, சண்டர்லாண்ட் கூட எப்படி போனோமோ, லிவர்பூல் கூட எப்படி போனோமோ, சேம் டாக்டிக்ஸ் தான். 3-4-3 முன்னாடி வச்சுட்டு ஹை ப்ரெஸ் பண்ணி செகண்ட் பால்ஸ் அண்ட் அக்ரெசிவாக அவங்கள வந்து ப்ரெஸ் பண்ணி அவங்களோட மிஸ்டேக்ஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறது நம்மளோட டாக்டிக்ஸாக இருந்துச்சு. ஒர்க் ஆனிச்சு. நம்ம வந்து கார்னரில் வந்து ப்ரெஷர் பண்ணி, அது வந்து கார்னராக இல்லையாங்கிறதுலாம் ஒரு விஷயம். ஏன்னா மேன் யுனைட்டட் கார்னர் கொடுக்க வேண்டியது வந்து ரெஃப்ரி ஒரு வாட்டி கொடுக்கல, 2 வாட்டி கொடுக்கல. சண்டர்லாண்டுக்கு ஒரு வாட்டி கொடுக்கக்கூடாது, பட் சண்டர்லாண்டு கார்னர் கொடுத்தான். பட் மேன் யுனைட்டட் கொடுக்க வேண்டியது கொடுக்கல. 2 கார்னர் மிஸ்டேக் பண்ணான். ஃபஸ்ட்டே வந்து மேன் யுனைட்டட் வந்து கார்னர் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு பாலை வந்து கார்னர் கொடுத்தான். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பிகாஸ் கார்னர் வந்து VARலாம் பார்க்க மாட்டாங்க. கார்னர் இது கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் VARல பார்க்க மாட்டாங்க. பெனால்ட்டி மட்டும் தான் பார்ப்பாங்க, ஃப்ரீ கிக்கில் பார்ப்பாங்க. ஸோ எஸ், அது ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ அந்த கார்னரில் நம்ம வந்து அவங்களோட ப்ரெஷர் போட்டு கேசமிரோ ஒரு சூப்பரான ஒரு ஹெட்டர் கோல், நல்ல கோல். ஏன்னா பிளேஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேசமிரோ ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் மேன் யுனைட்டட்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் பிளேயர்ஸ், என்னதான் ஹைட் எவ்வளோவா இல்லை அப்படின்னாலுமே, அமேட்டியாலோ மாதிரியான ஹைட் அவன் குள்ளம் இல்லைனாலுமே ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் பிளேயர்ஸ் தான் பிச்சில். ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஹைட்டாக இருப்பாங்க. மொரிலோலாம் இருந்தான், அதுக்கப்புறம் எயிட்ஸ் இருந்தான், நம்ம டக்ளஸ் கோஸ்டா வந்து வெளில போயிட்டாப்ல. ஸோ இந்த மாதிரி இருந்தப்போ கேசமிரோ சூப்பரான பிளேஸ்மெண்ட் இந்த கார்னரில். அண்ட் ஐ ஆல்சோ லைக் கேசமிரோஸ் பெர்ஃபார்மன்ஸ். பட் லாஸ்ட் 3 மேட்சஸில் இருந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் பண்ணான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுவும் ஒரு காரணம் நம்ம இந்த மேட்சை ட்ரா பண்ணதுக்கு. நம்ம வந்து அட்டாக்கிங் தெரில, கொஞ்சம் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைண்ட் லாஸாக இருந்தானுங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரில எல்லா பிளேயர்ஸுமே. அதை பற்றி நான் அப்புறமா வரேன். ஸோ டாக்டிக்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. அவங்களோட மிஸ்டேக்ஸை கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம கோல் ஸ்கோர் பண்ணோம், ப்ரெஸ் பண்ணி செகண்ட் பால்ஸை அதிகமாக வின் பண்ணோம். இதான் டாக்டிக்ஸாக இருந்துச்சு. பட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நம்மளை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட டாக்டிக்ஸை நம்மள்ட்டே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அதான் நடந்துச்சு. எவ்ரி டைம் மேன் யுனைட்டட் வந்து வின்ஸ் த பால், அவனுக்கு வந்து அட்டாக்கில் போகும்போது ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. அமேடியாலோக்கு பால் வருது, அமேடியாலோட்டு எம்புமோக்கு பால் வருது. அமேடியாலோ அப்புறம் கட் இன் சைட் பண்ணுறான், ஷார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். எம்புமோ அதே தான் பண்ணுறான், கட் இன் சைட் பண்ணுறான், பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான், ஷார்ட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணல. ஸோ அமேடியாலோ இந்த மேட்ச் என்ன தான் மேட்ச்சில் கோல் அடித்து அவன் வந்து இந்த மேட்ச்க்கு ட்ரா பண்ணது இந்த ஒரு பாயிண்ட் வந்து என்ன தான் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருந்தாலுமே, தேர்ட் கோல் அவன் நியர்லி ஸ்கோர் பண்ணிட்டான். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து கோல் லைன் கிளியரன்ஸ் பண்ணாங்க. என்னதான் அப்படி பண்ணாலுமே அமேடியாலோட டிசிஷன் மேக்கிங் நம்மளுக்கு இந்த மேட்ச்சில் வந்து 3 பாயிண்ட்ஸை காஸ்ட் பண்ணியிருக்கு. அண்ட் டியாகோ டாலோட டிசிஷன் மேக்கிங், டியாகோ டாலோட டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் அஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த மேட்ச்சில் நமக்கு 3 பாயிண்ட்ஸை காஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா மிஸ்டேக்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிகிட்டே தான் இருக்கணும். அமேடியாலோ லாஸ்ட் 3 மேட்சஸில் ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். சண்டர்லாண்ட் கூட அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல, பட் லிவர்பூல் அண்ட் பிரைட்டன் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணான். பட் இந்த மேட்ச் அதெல்லாம் ஓவர் ஷேடோ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்லையும் சரி, அந்த கோல் அடிக்கிற வரைக்குமே சரி, ஒரு ஸ்டிங்கர் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவ்வளோ வாட்டி கட் சைட் பண்ணி பாஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் எல்லாத்துலேயுமே கட் சைட் பண்ணி ஷூட் அடிக்க போனோம். எல்லா பாலுமே வந்து ஒன்று ஒரு எஃபெக்டிவே இல்லாத ஒரு ஷாட்டாக இருந்துச்சு, ஒரு நான்சென்ஸ் ஷாட்டாக இருந்துச்சு. இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட் டு த கோல் கீப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எம்புமோ இன்னொரு பக்கம் சூப்பரான டிசிஷன் மேக்கிங், பட் அவனுமே சம்டைம்ஸ் வந்து அவனுக்கு அதிகமாக பால் கிடைக்கல இந்த மேட்ச்சில். ஸோ அதான் ஒரு ப்ராப்ளம். எம்புமோ அண்ட் கூனியா 2 பேருமே எஃபெக்டிவாக இல்லை. நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வீக்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி டியாகோ டாலோ கெமிஸ்ட்ரி வித் மத்தயாஸ் குன்யா ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா மத்தயாஸ் குன்யா பாலை வந்து கேரி பண்ணுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டியாகோ டாலோ வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை விட்டு நீங்கள் பாட்டு பாலை முன்னாடி எடுத்து போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட் சைடில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஐ டோன்ட் நோ வை அமோரிம் இஸ் பிளேயிங் டியாகோ டாலோ கன்சிக்யூட்டிவ்லி வென் தேர் இஸ் டோகோ இன் தேர்.
ஏன்னா டோகு வந்து ஒரு பாலுக்கு வந்து கமிட் ஆகி எனக்கு தெரிஞ்சது எந்த கேம்னு எனக்கு தெரியல. டோகு வந்து ஒரு பாலுக்கு கமிட் ஆகி கோல் வந்து மேன் யுனைட்டட் வந்து கன்சீட் பண்ணிட்டாங்க. அந்த டைம்லேருந்து டோகு வந்து வெளியே உட்கார வச்சுட்டு டியோகோ டாலா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க லெஃப்ட் சைடில். மத்தையாஸ் டி லிக்ட்டுமே நிறைய வாட்டி உள்ள கமிட் ஆகி பால் வந்து பின்னிட்டு போயிருக்கு. அப்போ வந்து லெனியோரோ இல்லைனா லூக்ஷா வந்து அதை வந்து ரெக்கவரி பண்ணுவாங்க. பட் டோகு உன்னோட ஃபர்ஸ்ட் டீம் சைனிங்னு சொல்லிட்டு நீ வந்து வாங்கின ஜனவரியில் 20 இயர்ஸ் ஓல்டு தான் ஆகுது. நூனோ மெண்டிஸ் மாதிரி அவனை வந்து நீ பார்த்து அவனை டெவலப் பண்ணுறதுக்கு வச்சிருக்க. பட் 3 கன்செக்யூட்டிவ் கேம்ஸாக டோகோ வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. டோகுக்கு இன்ஜுரியும் இல்லை. அவன் மோசமாகவும் ப்ளே பண்ணல, நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். நேற்று கூட உள்ளே வந்து நல்லா ப்ளே பண்ணி இம்பாக்ட்லாம் நல்லா இருந்துச்சு. அவனும் மஸ்ராவையும் வந்து மஸ்ராவை ஏன் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா இப்போ தான் இன்ஜுரியிலேருந்து உள்ளே வரான். அவனை வந்து டேரெக்டாக நீங்கள் சென்டர் பேக்கில் போட்டு ப்ளே பண்ண முடியாது. லெனியோரோ ஆல்சோ இருக்கான். ஸோ சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால் மஸ்ராவே நீங்கள் உள்ள டக்குன்னு கொண்டு வர முடியாது. ஏன்னா உங்கள் பிளேஸ் நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அமேடியோட நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். பட் லெஃப்ட் சைடில் டோகோ நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். என்ன தான் அவன் சம் மிஸ்டேக்ஸ் பண்ணாலுமே அதோட அதிகமாக மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கான் டியோகோ டாலோ. ஸோ என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஏன் வந்து திருப்பி டியோகோ டாலோ உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் ஹாஃப் டைமுக்கு அப்புறம் நம்ம வந்து 2 கோல் கன்சீட் பண்ணோம். 1-0 நம்ம லீட் பண்ணிட்டு இருந்தோம். 2 கோல் ஏன் கன்சீட் பண்ணோம்? ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் மிஸ்டேக்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் லேப்ஸ். என்ன யோசிச்சுட்டு இருக்கானுங்கன்னே தெரியல. ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து மெதுவாக உள்ள ஒரு கிராஸ் போடுறானுங்க. அமேட் டியாலோ ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணாமல் அவனுக்கு இருக்கிற ஃபிசிக்காலிட்டி என்ன? அவன் ஒல்லியாக இருக்கான். பக்கத்தில் இன்னொரு பிளேயர் வந்து ஹைட்டாக, அவன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், ஹைட்டாக அவன் பாடியை வச்சுக்கிட்டு அமேட் டியாலோ ஒத்த கையில் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜம்ப் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் டஃப்னஸை கொடுக்கணும். அவனுக்கு கொஞ்சம் அவன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஜம்ப் பண்ணால் அவனுக்கு பால் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஸோ அவன் வந்து மிஸ்லீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜம்ப் பண்ணாமல் கையை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். அவனை ஈஸியாக தூசி மாதிரி தட்டி விட்டு ஹெட்டர் எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்கான். அவன் ஜம்ப் பண்ண கூட இல்லை, நின்றுட்டு தான் இருக்கான். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்ஸ். பால் வந்து உள்ள கிராஸில் வரும்போது ஜம்ப் பண்ணி பாலை ஹெட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். செகண்ட் கூட அதே மாதிரி தான். லெனியோரும் சரி, யாருமே சரி ஜம்ப் பண்ணவே இல்லை. அவனுக்கு பாட்டுக்கு ஈஸியாக ஜம்ப் பண்ணி ஈஸியாக ஹெட்டர் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கானுங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து அவங்களோட கார்னரில் கான்சன்ட்ரேஷன் லேப்ஸ் ஆகி ஃபர்ஸ்ட் கோல் நம்மளுக்கு வந்த காரணம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பிளேயர்ஸ் வந்து ஜம்ப் பண்ணாமல் இருந்தது தான். கேசமீரோக்கு ஈஸியாக கோல். லெனியோரோ ஜம்ப் பண்ணால் மிஸ் ஆகி கேசமீரோ ஹெட்டுக்கு வந்துச்சு. கேசமீரோ சூப்பர் பிளேஸ்மெண்ட் பண்ணி சூப்பர் கோல். பட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கோல்ஸ் ரெண்டுமே அவனுங்க எப்படி கன்சிட் பண்ணானுங்களோ அதே மாதிரி நம்மளும் கன்சிட் பண்ணியிருக்கோம். ஜம்ப் பண்ணவே இல்லை, பொசிஷனல் அவேர்னஸ் இல்லை. டியோகோ டாலோ என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரில, கமிட் பண்ண மாட்டேங்கிறான். கூனியா வந்து சொல்லிட்டான், நீ அங்கே போய் கமிட் பண்ணு, நான் உள்ளே வந்து கன்சைட் பண்ணுறவனை பார்த்துக்கிறேன், நீ அங்கே போய் கமிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். டியோகோ டாலோ நம்ம அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஏதோ அயன்மேன் வந்து மேலே பறக்கிறதுக்கு முன்னாடி கையை இப்படி வச்சுட்டு இருப்பான் தெரியுமா, அந்த மாதிரி கையை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரில. ஒன்ஸ் அகைன் டியோகோ டாலோ காஸ்டஸ் 3 பாயிண்ட்ஸ். அண்ட் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இந்த மேட்ச்சில் வந்து அனதர் ஸ்டிங்கர் தான் சொல்லணும். ஏன்னா அசிஸ்ட் பண்ணால், கார்னரில் வந்து அசிஸ்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெளிவாக தெரியல, அது கூனியாவோ ப்ரூனோவான்னு தெரியல. கேசமீரோட கோலுக்கு காரணம். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ப்ரூனோ இந்த மேட்ச்சில் ஒர்க் அவுட் ஆகலை. லாஸ்ட் 3 மேட்ச்சில் பண்ணாலும் இந்த மேட்ச் ஒர்க் அவுட் ஆகலை. ஒன்ஸ் அகைன் அமோரிம் இஸ் மேக்கிங் ராங் சப்ஸ்டியூஷன்ஸ். எஸ், டோகோ அண்ட் மஸ்ராவி சூப்பர் சப்ஸ்டியூஷன்ஸ், அது நான் ஒத்துக்கிறேன், அது நான் பிரச்சனையே கிடையாது. பட் ப்ரூனோ ஸ்டிங்கரை போட்டுட்ருக்கான். கேசமீரோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. கோலை தவிர்த்து கேசமீரோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம்லாம் பண்ணவே இல்லை. டீசெண்டாக ப்ளே பண்ணால் அவனை நான் சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னு சொல்ல. பட் ப்ரூனோ ஸ்டிங்கர் போட்டுட்ருக்கான். டாலோ ரொம்ப ஸ்டிங்கராக போட்டுட்ருக்கான். ஹாஃப் டைம்லேயே டோகோவை கொண்டு வந்திருக்கணும். டோகோவை கொண்டு வந்திருந்தா அவன் வந்து கமிட் பண்ணியிருப்பான். ஏன்னா கமிட் பண்ணி தான் அவன் வந்து வெளியில் உட்காந்துருக்கான். பட் டேலோ கமிட் பண்ணாமே கோலை வந்து வெளில விட்டுட்ருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பேட் டிசிஷன் ஃப்ரம் அமோரிம். ப்ரூனோவை வெளியில் போட்டுட்டு மெயினோவை உள்ளே கொண்டு வந்திருக்கணும். 60 மினிட்ல 70 மினிட்ல மெயினோ உள்ளே கொண்டு வந்திருக்கணும். என்ன தான் மெயினோ சிஸ்டமில் ஸ்லோவாக இருக்கான். மெயினோ வந்து உன் சிஸ்டமுக்கு சரிப்பட்ட வரமாட்டான். அவன் வந்து அவனோட டிசிஷன் மேக்கிங்லாம் ரொம்ப ஸ்லோவாக இல்லை. அவனோட ப்ரொக்ரஷன் ஸ்லோவாக இருக்குது. பால் கேரிங்கும் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே அதிகமாக ப்ரெஸ்ஸும் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் ஸ்லோவாக இருக்கான். பட் ப்ரூனோ ஸ்டிங்கரை போட்டுட்டு இருக்கும் போது மெயினோ ஹேஸ் டு கம் இன் சப்ஸ்டியூட். மெயினோ ஹேஸ் டு கம் இன் டு த ஃபீல்ட். பிகாஸ் அந்த கிரியேட்டிவிட்டி லேக் ஆனிச்சு. ப்ரூனோவை விட கேசமீரோ நல்லா ப்ளே பண்ணான். ப்ரூனோவோட எலிட் ஆண்டர்சன் நல்லா ப்ளே பண்ணான். ப்ரூனோவோட நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கு சப்ஸ்டியூட்டாக உள்ள வந்து எய்ட்ஸ்னு ஒரு பிளேயர், அவனுமே ஸ்கோர் நல்லா ப்ளே பண்ணான். ப்ரூனோ வாஸ் த லீஸ்ட் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் இந்த மேட்ச். டக்ளஸ் லூயிஸ் ப்ரூனோ என்ன பண்ணானோ அதை அவனும் பண்ணியிருப்பான். என்னை கேட்டிங்கன்னா மேன் யுனைட்டடோட மிட்ஃபீல்டோட நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டோட மிட்ஃபீல்ட் வாஸ் டூ குட். டக்ளஸ் லூயிஸாக இருக்கட்டும், எலியட் ஆண்டர்சனாக இருக்கட்டும், அந்த 2 பேர் வந்து சூப்பராக இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில். அதுக்கப்புறம் டக்ளஸ் லூயிஸ்க்கு இன்ஜுரி ஆகி அவன் வந்து வெளில போனான். அப்புறம் ஹெய்ட்ஸ் உள்ள வந்தான், அவனுமே சூப்பராக ப்ளே பண்ணான். மேன் யுனைட்டடோட மிட்ஃபீல்டை நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மிட்ஃபீல்ட் பீட் பண்ணிடுச்சு. பட் மேன் யுனைட்டடோட டிஃபென்ஸை நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டால் பீட் பண்ண முடியல அன்லெஸ் த 2 கோல்ஸ். அதான் நம்ம சொல்லி ஆகணும். பட் ஸ்டார்டிங் லைனப்பில் இதான் நடந்துச்சு. அண்ட் கூனியா ஒன்ஸ் அகெயின் டெசிஷன் மேக்கிங். அமேட் அண்ட் கூனியா காஸ்டஸ் இன் அட்டாக்கிங் தேர்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கூனியா வந்து நிறையா ஒரு ஹோப்லெஸ் ஷாட்ஸ்லாம் அடிச்சிட்டு இருந்தான். ஒரு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட பிளேயர்ஸ் வந்து 2 பேர் வந்து தூண் மாதிரி நிற்கிறானுங்க. பட் கூனியா இருந்தாலுமே வந்து ஷாட் அடிக்கிறான். அது வந்து அவங்க மேலே பட்டு டிஃப்ளெக்ட் ஆகி த்ரோ இன்க்கோ எங்கேயோ போகுது. பட் பக்கத்தில் ப்ரூனோவோ செஸ்கோவோ ஃப்ரீயாக இருக்காங்க. அங்கே போட்டிருந்தா
ஒரு கட்டத்தில வந்து கூனியா ரொம்ப ரொம்ப சூப்பரா பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். செஸ்கோவுக்கு வந்து பால் ஈஸியா அவன் வந்து ரிசீவ் பண்ற எண்ட்ல இருக்கான். செஸ்கோ குட் ஷூட் ஈசிலி. ஐ மீன் டார்கெட்ல ஷூட் பண்ணியிருப்பான். கோல் கீப்பர் சேவ் பண்ணியிருப்பானோ இல்லையோ அது நம்ம தேவையில்ல. பட் டார்கெட்ல ஷூட் பண்ற சான்ஸ்ல செஸ்கோ வந்து அதிகமா இருந்தான் கூனியாவோட. பட் கூனியாக்கு முன்னாடி 2 டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. அத தாண்டியும் கூனியா ஷூட் பண்றான். அமாடியாலும் அதே மாரி தான். செஸ்கோக்கும் கூனியாக்கும் பாஸ் பண்ணியிருக்கலாம் லெஃப்ட் சைட்ல. பட் கூனியா கட் அண்ட் சைட் பண்ணி ஹோப்லெஸ்ஸா ஒரு ஷாட் அடிக்கிறான். 2, 3 சிச்சுவேஷன் அமாடியால அப்படி வேஸ்ட் பண்ணான். எம்புமோக்கு அந்த மாரி சிச்சுவேஷன் வரல. இல்லன்னா அவன் வந்து ஒரு 3 அவுட் ஆஃப் 1 சிச்சுவேஷன்ல ஷூட் பண்ணுவான். மத்த 2 சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அவன் வந்து பாஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவான். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அதே மாரி தான். ஷூட் பண்றது அதிகமா ட்ரை பண்ண மாட்டான். பட் அமட் டியாலோ அண்ட் கூனியா ஆர் டூயிங் திஸ் மிஸ்டேக்ஸ். செஸ்கோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஷாட்ஸ் அடிச்சிருப்பான். அது வந்து எல்லாருமே சொல்றாங்க. செஸ்கோ பண்ணியிருக்க கூடாது. பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. உன்னோட ஸ்ட்ரைக்கரோட வேலையே அதுதான். பால ரிசீவ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் டைம் ஷாட் அடிக்கிறது உன்னோட ஸ்ட்ரைக்கரோட வேலை. நீங்க ஸ்ட்ரைக்கர் அப்படி பண்ணானா நீங்க குறை சொல்ல முடியாது. பட் அவங்களோட நம்பர் 10 நம்பர் 10னா என்ன? கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர், அட்டாக்கிங் பிளே மேக்கர், கிரியேட்டிவ் பிளே மேக்கர். இதான் பிளேயர். அட்வான்ஸ்டு பிளே மேக்கர் பொசிஷன் தான் இப்போ அமோரிமோட நம்பர் 10ஸ். பிளே மேக்கிங் பண்ணாம அவனுங்க பாட்டுக்கு கண்டமேனிக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எம்புமோ, அமாண்டியாலோ 2 பேருமே மாறி மாறி தான் அந்த விங் பேக்லயும் நம்பர் 10லயும் மாறி மாறி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமாண்டியாலோ அப்படி ஷூட் பண்றது என்னை பொறுத்தவரைக்கும் வேலைக்கு ஆகல. கோல் அடிக்கிறது எஸ். அவன் வந்து ஸ்கோர் பண்ணான். ரொம்ப ரொம்ப சூப்பரான வாலி அது. எனக்கு தெரிஞ்சு கோல் ஆஃப் த சீசன் இப்போதைக்கு கோல் ஆஃப் த சீசன் அமாண்டியாலோடது தான். பட் ஹி ஹேஸ் டு டூ சம்திங் இன் கிரியேட்டிவ்லி. அத நம்ம சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடிலாம் பண்ணியிருக்கான். அதனால தான் நான் சொல்றேன். அமடியால வந்து அப்படி பண்ணவே மாட்டான். அவன் வந்து கட் அண்ட் சைட் பண்ணா ஷூட் மட்டும் தான் அடிப்பான். கர்னாச்சோ மாரி. கர்னாச்சோ வந்து கட் அண்ட் சைட் பண்ணா ஷூட் மட்டும் தான் அடிப்பான். அதுதான் அவனோட மேன் யுனைட்டட்லேருந்து வெளில போன காரணமே அதுதான். அமடியாலோ அப்படிதான் பண்ணுவான்னு இல்ல. அவன் வந்து ஹி இஸ் ஆல்ரெடி டன் இட். அவன் வந்து கட் அண்ட் சைட் பண்ணா பாஸ்லாம் போடுவான். கிரியேட்டிவா ப்ளே மேக் பண்ணுவான். பட் ஹி இஸ் நாட் டூயிங் இன் பிஃபோர் லாஸ்ட் மேட்ச். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இத வந்து நம்ம மாத்தியே ஆகணும். அண்ட் ஆல்சோ நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்லி ஆகணும் அப்படின்னா, நம்ம டேபிள் பார்த்தே ஆகணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமான ஒரு டேபிள் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா மேன் யுனைட்டட் வந்து 4த் பொசிஷன்ல இருந்தாங்க. 5த் பொசிஷன்ல இருந்தாங்க நேத்து. மேட்ச்லாம் வின் பண்றதுக்கு முன்னாடி. பட் நேத்து வந்து மேட்ச் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து 7த் பிளேஸ் போயிருக்காங்க. வின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2ண்ட் பிளேஸ் போயிருப்போம். ஏன்னா நம்ம வந்து 19 பாயிண்ட்ஸ் இருந்திருப்போம். ஸோ போர்ன்மவுத்தா இருக்கட்டும், லிவர்பூலா இருக்கட்டும் நம்ம வந்து கிளியரா இருந்திருப்போம். போர்ன்மவுத் இன்னும் ப்ளே பண்ணல மேட்ச். இன்னைக்கு தான் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ வீடியோ போட்ட டைம்ல ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ லிவர்பூலும் ப்ளே பண்ணிட்டாங்க. நேத்து வந்து வின் பண்ணிட்டானுங்க. அண்ட் செல்சியும் நேத்து வந்து டோட்டனாம பீட் பண்ணிட்டானுங்க. ஸோ செல்சி நம்மளோட மேல இருக்கானுங்க. 5த் பிளேஸ்ல. பட் சேம் பாயிண்ட்ஸ் தான். என்ன பிரச்சனை அப்படின்னா 9த் பிளேஸ் வரைக்குமே 16 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 11த் பிளேஸ் வரைக்குமே 11 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. சாரி 15 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ டாப் 4 வந்து இந்த சீசன் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க போகுது. நான் எதில ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்னா, எப்படி நான் சீசன் ஸ்டார்ட் ஆவறதுக்கு முன்னாடி மேன் யுனைட்டட் வந்து டாப் 6ல ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லணும். டாப் 4 கிடையாது. டாப் 6 5-6 இதில 6த் பிளேஸ் சொன்னேன். யூரோப்பா லீக் பிளேஸ் சொன்னேன். 5த்ல வந்து நான் வேற டீம் சொல்லியிருந்தேன். டோட்டனமோ செல்சியோ சொல்லியிருந்தேன். ஸோ 6த்ல வந்து நான் மேன் யுனைட்டட் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த மாரிலாம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்கிறதுனால தான். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 கேம்ஸ்ல நம்ம டாப் 4ல இருந்து இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணி இன்கேஸ் நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எல்லாரும் நம்மள டைட்டிலுக்கு பேசியிருப்பானுங்க. இப்ப நேத்தே நீங்க சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா, சண்டர்லேண்ட் வந்து சாரி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து 2 கோல்ஸ் அடிச்சு நம்மள லீட் பண்ணிட்டு இருந்தப்போ, சோசியல் மீடியா அடுத்த நிமிஷம் சோசியல் மீடியாக்குள்ள போறேன், ட்விட்டருக்குள்ள போறேன். எல்லாரும் மேன் யுனைட்டடோட நிலைமை வந்து மறுபடியும் வந்துருச்சு. மேன் யுனைட்டட் இஸ் பேக். ஒரிஜினல் மேன் யுனைட்டட் இஸ் பேக். ஓஜி இஸ் பேக். இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. அது அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்றோம். எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டு இருக்கானுங்க. ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன் ஆஃப் மான்செஸ்டர் யுனைட்டட். அத நம்ம சொல்லியே ஆகணும். பிகாஸ் மான்செஸ்டர் யுனைட்டட் இஸ் த பிக்கெஸ்ட் கிளப் இன் த வேர்ல்ட். மோஸ்ட் ஃபேன் பேஸ் இருக்கிற கிளப்பும் மேன் யுனைட்டட் தான். மோஸ்ட் ஹேட்ரட் இருக்கிற கிளப்பும் மேன் யுனைட்டட் தான். இதுவே நீங்க ரியல் மேட்ரிட் மேன் யுனைட்டட்லாம் பார்த்தீங்க சாரி ரியல் மேட்ரிட் பார்சலோனாலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹேட்ரட் அதிகமா இருக்காது. பட் லவ் அதிகமா இருக்கும். பட் மேன் யுனைட்டட் எஸ்பெஷலி இங்கிலீஷ் மீடியா மத்தியில ஸ்கை ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல பிரீமியர் லீக்கோட மீடியா எல்லாமே இருக்கட்டும், வேர்ல்டு மீடியாவா இருக்கட்டும், மேன் யுனைட்டட் இஸ் த மோஸ்ட் ஹேட்ரட் கிளப் இன் த வேர்ல்ட். அத நம்ம சொல்லியே ஆகணும். ஆர்னே ஸ்லாட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆர்டெட்டா பார்த்துட்டு இருக்கீங்க. ஆர்டெட்டாலும் 5 to 6 இயர்ஸா ஒண்ணுமே அவன் வின் பண்ணல. ஒரே ஒரு எஃப்ஏ கப்ப தவிர ஒண்ணுமே வின் பண்ணல. ஹி இஸ் டன் நத்திங். அவன் 2ண்ட் பிளேஸ்ல இருந்திருக்கான். பட் ஹி இஸ் டன் நத்திங். ஆர்னே ஸ்லாட் தொடர்ந்து 8 மேட்சஸ்ல 7 மேட்சஸ் லாஸ் பண்ணான். பட் நோ பிரஸ் கான்ஃபரன்ஸ். ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ், போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ் தவிர தனியா கூப்பிட்டு வச்சு ஏன் தோத்துட்டு இருக்கீங்க? ஏன் உங்க டாக்டிக்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் இல்ல. பட் அமோரிம் ஒரு மாசத்துல 4, 5 பிரஸ் கான்ஃபரன்ஸ் குடுத்துட்டு இருக்கான். பீன் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஸ்கை ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், சிபிஎஸ் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், மாறி மாறி இன்டர்வியூ எடுத்துட்டே இருக்கானுங்க. நீங்க வந்து 3 மேட்ச் வின் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு வந்து அதுக்கு தனியா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறானுங்க. இப்ப அடுத்து லாஸ் பண்ணிட்டானுங்களா? உங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து குறைஞ்சு போச்சு. இப்ப நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதுக்கு ஒரு தனியா பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைப்பானுங்க. எனக்கு தெரியல. எதுவும் காசு குடுத்து கூப்பிடுறானுங்களா? நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணா நாங்க உங்களுக்கு காசு குடுக்குறோம். நீங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வந்து இப்படி இருக்கீங்கன்னு காசு குடுத்து கூப்பிடுறானுங்களா? இல்ல மேன் யுனைட்டட மட்டும் தூண்டில் போட்டு எடுக்குறானுங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது.
இந்த மாதிரி ஒரு கிளப்பை, ஒரு மேனேஜரை, அதாவது ரூபன் அமரிம் வந்து மேன் யுனைட்டட் கிளப்புக்கு உள்ளே வந்ததுக்கப்புறமே ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தில் 4-5 இன்டர்வியூ வந்து வெளியில் வந்துடுச்சு. நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எஸ், இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் இங்கிலீஷ் மீடியா பண்ணிகிட்டு இருக்கிறது. இது பண்ணுறாங்கங்கிறதுனால குத்தம் சொல்லல. இது ஏன் மற்ற கிளப்புக்கு பண்ண மாட்டேறீங்க, இந்த கிளப்புக்கு மட்டும் ஏன் பண்ணுறீங்கிறது தான் என்னோட கேள்வி. எல்லாருமே அதான் கேட்டுட்ருக்காங்க. எஸ்பெஷலி மேன்செஸ்டர் யுனைட்டட் ஃபேன்ஸ் எல்லாருமே தான் கேட்டுட்ருக்கானுங்க. ஸோ எஸ், என்ன எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னு பார்ப்போம் இது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த டேபிள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜான்வரி வரைக்குமே டேபிள் வந்து யாருமே அதிகமாக பார்க்க மாட்டாங்க. டாப் டாப் 2 இவங்க மட்டும் தான் டேபிள் பார்த்துட்டு இருப்போம். டாப் 4 கூட பார்க்க மாட்டாங்க. டாப் 2 இப்போதைக்கு டாப் 2 என்னைய பொறுத்த வரைக்கும் ஆர்சனல் அண்ட் லிவர்பூல் 2 பேர் தான். மேன் சிட்டி டாப் 2ல நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்கன்னா, நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். பிகாஸ் அவங்க ஸ்குவாட் வந்து சாம்பியன்ஸ் அடிக்கிற அளவுக்கு ஸ்குவாட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் தே ஆர் நாட் அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த சீசனில் ஆர்சனல் அண்ட் லிவர்பூல் 2 பேர் தான் காம்படிட் பண்ண போகிறாங்க அந்த டைட்டிலுக்கு. ஏன்னா ஆர்னே ஸ்லாட் இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் டாப் 1ல வந்து ஆர்சனல் தான் இருக்காங்க. மேன் சிட்டி இல்லை. அந்தளவுக்கு எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா ஆர்சனல் அவன் எப்படி பார்க்குறான் பாருங்கள். ஏன்னா எப்படியும் ஆர்சனல் வந்து பாட்டில் பண்ணிடுவானுங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் ஆர்னே ஸ்லாட் வந்து நேற்று அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கான். ஸோ பெப் குவார்டியோலோட ரியாக்ஷன் என்ன எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டனம் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டனம் வந்து பாட்டில் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் மேட்ச் நமக்கு டோட்டனம் தான். ஸோ நம்ம இன்னும் லாஸ் பண்ணல. 4 மேட்சஸ் நம்ம வந்து அன்பீட்டபிள் ஸ்ட்ரீக்கில் இருக்கோம். டோட்டனம் நேற்று மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் நம்ம வின் பண்ணுறதுக்கு. ஏன்னா டோட்டனம் வந்து அந்த மேட்சை தோத்தாங்க அப்படின்னா நம்ம 20 பாயிண்ட்ஸ்க்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டோட்டனம் வந்து கீழே வருவாங்க. அண்ட் ஆல்சோ செல்சி ஆல்சோ 17 பாயிண்ட்ஸில் தான் இருக்காங்க. சண்டர்லேண்ட் இதே ஃபார்மில் மெயின்டைன் ஆவாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஜான்வரிக்கு அப்புறம் அவங்களுக்குமே இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற டீம்ஸ் வந்து ஃபார்மில் வந்து அவங்கள பீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்லாம் பாருங்கள், கீழே இருக்கானுங்க. 6 பாயிண்ட்ஸ் தான் இருக்கானுங்க அவனுங்க. ஸோ 19th 18th இருக்கானுங்க. அந்த டீமே இப்படி ப்ளே பண்ணுறாங்க மேன் யுனைட்டட் கூட. அப்போ நினச்சி பாருங்கள், சண்டர்லேண்ட் வந்து எப்போ வேணாலும் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஐ ஹோப் சண்டர்லேண்ட் கேன் கீப் அப் திஸ் ஃபார்ம். அவங்க வந்து குவாலிஃபிகேஷன், சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன் அவங்களாம் தெரியல. பட் யூஇஎல் யூரோப்பா லீக் சாம்பியன்ஸ் லீக் யூரோப்பா லீக் குவாலிஃபிகேஷன் ஆனால் நல்லாயிருக்கும். லீக் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் டீமே இப்படி பண்ணுறது, நம்மளாம் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய டீம் வந்து ப்ரொமோஷன் ஆகி உள்ள வர டீம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்குங்கிறது தான் என்னோட ஒரு சிச்சுவேஷன், என்னோட ஒரு தாட். ஸோ அது நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எஸ், இந்த கேமில் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக வரும். ஏன்னா இந்த கேமில் நம்ம என்ன லேர்ன் பண்ணோம், இந்த கேமில் வந்து மேன் யுனைட்டட் எப்படி ப்ளே பண்ணாங்க, ஃபுல் டாக்டிக்கல் வீடியோ வந்து டாக்டிக்கல் மாதிரி இல்லை, அதாவது நம்ம வாட் வி லேர்ன்ட் இன் திஸ் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து இன்னொரு மேட்ச்சில் நம்ம எல்லா மேட்ச்க்குமே அந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ வரும். ஸோ அதான் ஒரே ஒரு விஷயம் தான், மேட் டியாலோ didn't do something special in this match apart from the goal. Casemiro also டீசெண்டாக தான் ப்ளே பண்ணால், ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ளே பண்ணல. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஸ்டிங்கர், அனதர் ஸ்டிக்கர் என்னை பொறுத்த வரைக்கும். டியோகோ டாலோ சேம், அனதர் ஸ்டிங்கர் as far as I know to ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், அது ஒன்று சொல்லி ஆகணும். கூன்யா டீசெண்டாக தான் ப்ளே பண்ணான். எம்புமோ ஓகே ப்ளே பண்ணான். செஸ்கோவுக்கு இந்த மேட்ச்சில் சர்வீஸே கிடைக்கல. செஸ்கோ ட்ரைடு ஹிம்செல்ஃப், ப்ரெஸ் பண்ணான், அவன் வந்து பாலை கொஞ்சம் ஹோல்டப் பண்ணான், எல்லாம் பண்ணான். பட் லாஸ்ட் மேட்ச் இருந்த மாதிரி இந்த மேட்ச் இல்லை. ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் டிஃபெண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பிளேட் ஹராம் பால். சான் டைச் ஹராம் பால் ப்ளே பண்ணான். லோ பிளாக் டிஃபென்ஸ், பஸ்ஸை பார்க் பண்ணிட்டான். அட்டாக்ல ஒரு வாட்டி கூட அவனோட டிஃபெண்டர்ஸ் வந்து உள்ளே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை, கமிட் பண்ணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் லோ பிளாக் ப்ளே பண்ணான். மேன் யுனைட்டட் வந்து 2-2 அவங்க லீட் எடுத்ததுக்கப்புறம் 2-2 பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணதே பெரிய விஷயம். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ட் இன் திஸ் மேட்ச். ரூபன் அமரிமோட ஹை ப்ரெஸிங் அண்ட் 3-4-3யோட ஃபுட்பால் வர்சஸ் ஹராம் பால் பை ஷான் டைச் 4-4-2 அதான் இந்த மேட்ச்சில் நடந்துச்சு. என்ன தான் 4-2-3 அவங்க ஸ்டார்ட் பண்ணாலுமே அவங்க ப்ளே பண்ண விதம் பார்த்தீங்கன்னா 4-4-2 தான், அதை சொல்லி ஆகணும். எலியட் ஆண்டர்சன் வந்து சூப்பராக ப்ளே பண்ணான். எலியட் ஆண்டர்சன் இஸ் வாண்டட் பை மேன்செஸ்டர் யுனைட்டட். ஏன் அப்படின்னா இந்த மேட்ச்சில் நம்மளுக்கு வந்து தெரியுது, ஹீ இஸ் கோயிங் டு டூ சம்திங் ஸ்பெஷல். வேர்ல்டு கப் வரப்போகுது. வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணால் அப்படின்னா ஹீ கேன் ப்ளே அலாங் வித் டெக்லான் ரைஸ். ஐ திங்க் பெலிங்ஹாம் வந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்டில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எஸ், அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.